Good morning students. Now we discussed about 9th standard social science subject history lesson 1 evaluation of humans and society prehistoric period continuation of this lesson. Okay. Neolithic culture in Tamil Nadu. The culture that domesticated animals and cultivated crops is called Neolithic. Okay. It is known as the New Stone Age. The Neolithic people used polished stone axes called cells. Cattle rearing was their main occupations. They lived in small villages with houses made of thatched roof and walls plastered with the clay. Evidence of Neolithic village is found at Payampalli in Velur districts and a few sites in the Dharmaburi region. Tamil meaning of this paragraph, Neolithic culture in Tamil Nadu அப்படிங்கும்போது புதிய கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த விலங்குகளை பயன்படுத்தி வேளாண்மை செய்ததை தான் நாம் என்ன சொல்கிறோன்னா புதிய கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த புதிய கற்கால பண்பில் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா செல்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய மெருகேற்றிய கற்கோடாரிகள் அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க. கால்நடை மேய்க்கிறது அவங்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. இவங்க சிறு கிராமங்களில் வசித்தாங்க. அடுத்த வீடுகளில் கூரை வேயப்பட்டிருந்துச்சு. கூரை வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி மேய்ஞ்சிருந்தாங்க. தட்டிகள் மீது களிமண் பூசி உருவாக்கப்படும் முறையில் சுவர்கள் அப்படிங்கிறது கட்டப்பட்டன. சரியா, இந்த ஊருக்கான சான்று எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் பையம்பள்ளியிலையும் தர்மபுரியில் ஒரு சில இடங்கள்லையும் இதுக்கு உண்டான இந்த வீடுகள் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட், நியோலித்திக் பீப்புள் பர்ஹாப்ஸ் டிவைஸ்டு த ஃபர்ஸ்ட் போட்டரி. இந்த புதிய கற்கால மனிதர்கள் தான் முதல்ல என்ன செஞ்சுருக்கணும், மண் பாண்டங்கள் அப்படிங்கிறத செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே மேட் போட்டரி யூஸிங் எ ஸ்லோ வீல் கால்ட் டர்ன் டேபிள் ஆர் மேட் போட்ரி அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ். அதாவது மண்பாண்டங்கள் அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா கையினாலேயோ அல்லது மெதுவாக சுற்றக்கூடிய அந்த சக்கரத்தை கொண்டோ வளைச்சிருக்காங்க, அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் ஃபயரிங் த போட்டரி வாஸ் பாலிஷ்டு வித் பெபிள்ஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஃபர்னிஷிங்ஸ். இவங்க இந்த மண்பாண்டங்களை சுடுறதுக்கு முன்னாடி கூழாங்கல்னால என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா மொழுன்னு இருக்கிற மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அது தேய்ச்சிருக்காங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தேய்த்து மெருகிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. பாயம்பள்ளி இஸ் ஏ வில்லேஜ் இன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த பையம்பள்ளி அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளூரில் இருக்குது. த இயர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் த domestication of animals and cultivation of plants is found at this site, which was excavated by an archaeological survey of India. Okay, இங்கே இது பார்த்தீங்கன்னா இந்திய அரசினுடைய தொல்துறை அகழ்வாராய்வு அப்படிங்கிறது செஞ்சுருக்காங்க. தமிழகத்தில் முதல்ல மண்பாண்டங்களும் வேளாண்மை செய்கிறதுக்கான சான்றும் இந்த பையம்பள்ளியில் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா எவிடன்ஸ் ஆர் போட்டரி மேக்கிங் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் ஹார்ஸ் கிராம், கிரீன் கிராம் அண்ட் பீன் ஃபவுண்ட் இன் திஸ் வில்லேஜ். இங்கே கேழ்வரகு, கொள்ளு, பச்சைப்பருப்பு அப்படிங்கக்கூடிய தானியங்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீரியட். ஓகேவா. டைம் லைன் த கோர்சஸ் ஆஃப் கல்ச்சர் இன் ஆன்சியன் தமிழகம். தமிழகத்தில் எந்தெந்த அவரோட பீரியடில் என்னென்ன பண்பாடு, ஓகேவா, என்னென்ன கல்ச்சர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனையும் பேலியோலித்திக் பீரியட். ஓகே, இது கிராக்கா 20 lakhs years to கிராக்கா 8000 BC. ஓகேவா. அடுத்தது இங்கே பயன்படுத்திய அந்த கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் அப்படின்னா இந்த பண்பாட்டுக்கு உண்டான கூறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்சஸ், கிளாவர்ஸ், ஹண்டிங் அண்டு கேதரிங். அதாவது பழம் கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து 8,000 ஆண்டுகள் வரையில் இருக்கக்கூடியது. இப்போ என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த நாகரிகத்தில்னா கைக்கோடாரி, வெட்டுக்கத்தி, அப்புறம் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் அவங்களுடைய தொழிலாக இருந்துருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெசோலித்திக் பீரியட். கிரிட்டா 8000 years to கிரிட்டா 1300 BC. ஓகே, அதாவது பார்த்திங்கன்னா இடைக்கற்காலம்னு சொல்லுவோம். இது 8000 முதல் 1300 ஆண்டு வரை. மைக்ரோலித்திக் டூல்ஸ், ஹண்டிங் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், கேதரிங் ஆஃப் பிளான்ஸ், ஃபுட், நோ நாலேஜ் ஆஃப் மெட்டல்.
நுண்கருவிகள் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருந்தாங்க. உலோகத்தை பற்றி இவங்களுக்கு தெரியவே இல்லை. விலங்குகளையும் பறவைகளையும் வந்து வேட்டையாடியிருக்காங்க. நியோலித்திக் பீரியட், அதாவது புதிய கற்காலம்னு சொல்லுவோம். கிராக்கா 2000 to 1000 BC, 2000 முதல் 1000 வரலும். பாலிஷ்டு ஸ்டோன் ஆக்சஸ், அதாவது மெருகேற்றப்பட்ட கற்கோடாரி. மைக்ரோலித்திக்ஸ், நுண்கருவிகள். டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகளை வந்து வீட்டில் பழக்கிறது. கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ், பயிரிடுறது. மல்டிபிள்சிட்டி ஆஃப் குரூப்ஸ், குழுக்களுடைய பெருக்கம். கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹண்டர் கேதரிங் அண்டு போஸ்டரோல் குரூப்ஸ், அதாவது வேட்டையாடுது. இந்த வேட்டையாடுதலில் வந்து பார்த்திங்கன்னா உணவு சேகரிக்கிறது, மேய்ச்சல் சமூகத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்பாக வந்து வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அயன் ஏஜ், கிரிக்கா 1300 to 300 BC, அதாவது இரும்பு காலம்னு சொல்லுவோம். 1300 முதல் 500 வரலும். மெகாலித்திக் பரியல் கஸ்டம்ஸ், அதாவது பெருங்கற்கால ஈம சடங்கு முறை. கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹண்டர் கேதர்ஸ் அண்ட் போஸ்டரல் குரூப்ஸ், அதாவது உணவு சேகரிப்போரும் மேய்ச்சல் சமூகத்தினரும் ஒரே சமயத்தில் வாழ்கிறது. டெவலப்மெண்ட் ஆஃப் சிப்டம், குழுக்களுடைய ஒரு தலைவனை வந்து உருவாக்குதல். நாலேஜ் ஆஃப் அயன், இரும்பை பற்றி தெரிஞ்சிருக்கிறது. பிளாக் அண்ட் ரெட் வேர், பிளாக் வேர் செராமிக்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள், கருப்பு மண்பாண்டங்களை வந்து உருவாக்குறது. இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்பெஷலைஸ்டு குரூப்ஸ், போட்டர்ஸ் அண்ட் பிளாக் ஸ்மித். ஓகேவா. கைவினை திறன்களில் சிறப்பு நிபுணர்களை வந்து உருவாக்குதல், அதாவது குயவர்கள், கொள்ளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்லி ஹிஸ்டாரிக் அண்டு சங்கம் ஏஜ் 300 BC to 300 CE, காமன் ஏரா, அதாவது பண்டைய வரலாற்று மற்றும் சங்ககாலம்ங்கிறது கிமு 300 முதல் பொது ஆண்டு 300 வரையிலும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் ஆஃப் அயன் ஏஜ், மோனர்ச்சைஸ் ஆஃப் சேரா, சோலா அண்ட் பாண்டியா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஹீரோ வர்ஷிப், பொயட்டிக் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் லிட்ரேச்சர், ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பை சீஸ், அதாவது இரும்பு கால மரபுகளோட சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய வளர்ச்சி, வீரர்களை வழிபடுதல், இலக்கிய மரபு, கடல் வழி வணிகம். ஓகேவா. இதெல்லாம் நாம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அயன் ஏஜ் ஆர் மெகாலித்திக் பீரியட். ஓகேவா. அதாவது இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. The cultural period that succeed the Neolithic is called the Iron Age. புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம். As the name suggests, people used iron technology. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அந்த காலத்தில் தான் வந்து இரும்புடைய தொழில்நுட்பத்தை பற்றி மக்கள் வந்து தெரிஞ்சிருந்தாங்க. It precedes the சங்கம் ஏஜ், இது வந்து சங்க காலத்துக்கு முன்னாடி காலம். ஓகேவா. அயன் ஏஜ் தொடர்ச்சியாக வந்தது சங்க காலம். The Iron Age was a formative period and the foundation for the Sangam Age was laid in this time. இரும்பு காலம் வந்து நல்ல பண்பாட்டு வளர்ச்சி உருவான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் தான் சங்க காலத்துக்கான அடித்தளம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். During the Iron Age, many parts of Tamil Nadu were occupied by people. இந்த இரும்பு காலத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல பகுதிகளிலையும் மக்கள் வந்து குடியேறியிருக்காங்க தமிழ்நாட்டில். சரியா. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப் டெவலப்டு அமங் த பீப்புள், மக்களிடையே பரிமாற்ற உறவுகள் அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். த பீப்புள் ஆஃப் திஸ் ஏஜ் ஹேட் நாலேஜ் ஆஃப் மெட்டலரி அண்ட் போட்ரி மேக்கிங்ஸ், மக்களுக்கு வந்து உலோகவியல் அப்புறம் மட்பாண்டம் குறித்த தொழில் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது. தே யூஸ்டு அயன் அண்ட் ப்ரோன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், அவங்க வந்து இரும்பு, வெண்கல பொருட்கள், தங்க அணிகலன்கள் இதையெல்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகேவா. அட் தே யூஸ்டு ஷீல் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் பீட்ஸ் மேட் ஆஃப் டர்னியன் அண்ட் குவார்ட்ஸ். ஓகே. அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா சங்காலான அணிகலன்களையும் செம்மணிக்கல், அதான் வந்து கார்னீலியன் அப்படின்னா செம்மணிக்கல், அப்புறம் பளிங்கு வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், பளிங்கிலான மணிகளையும் பயன்படுத்தினாங்க. The evidence of Iron Age is found at many sites including Adichanallur in Thuthukudi district, Sanur near Madurandagam and Sittanavasal near புதுக்கோட்டை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர், மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சானூர், புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தன்னவாசல், அந்த இடங்கள்லாம் வந்து இரும்பு காலத்திற்கான சான்றுகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. Megalithic burial sites are found in the whole of Tamil Nadu.
அதாவது தமிழகம் முழுவதும் பெருங்கற்கால ஈம சடங்குகள் அப்படிங்கிறது காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெமூரியாஸ் அண்ட் த தமிழ்ஸ். ஓகே, சம் ரிசர்ச்சர்ஸ் relate the origins of the Tamils to the submerged continent of Lemuria. ஓகே, அதாவது லெமூரியாவும் தமிழர்களும் சொல்லுவோம். சில ஆய்வாளர்கள் வந்து மூழ்கிய லெமூரியா கண்டத்தில் தான் தமிழர்கள் வந்து தோன்றுனதாக கருதுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? This there of Lemuria continent was proposed in the 19th century. இந்த லெமூரியா கண்டம் குறித்து 19வது நூற்றாண்டில் வந்து கருத்துக்கள் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டது. சரியா? இந்த ஒர்க் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் இன் த plate tectonic theory differing views are put forth by scholars. ஓகே, அதாவது புவித்தட்டு நகர்வியல் கோட்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முன்னேற்றங்களின் காரணமாக தான் இந்த கருத்து குறித்து பல்வேறு பார்வைகளை அறிஞர்கள் அப்படிங்கிறவங்க முன்வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். The available literature references point to the submerged of area around கன்னியாகுமரி. ஓகே, அதாவது தமிழ் இலக்கிய குறிப்புகள் வந்து கடலை கொண்டதை பற்றி கூறுறாங்க. சரியா? இது வந்து கன்னியாகுமரியில் சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகள் வந்து கடலுக்கடியில் மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. சரியா? Some parts of Sri Lanka and Tamil Nadu were connected by land about 5000 years BC. ஓகே, கிமு 5000க்கு முன்னாடி இலங்கையினுடைய சில பகுதிகளும் தமிழ்நாடு நிலத்தால் இணைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் பாசிபிள் தட் சம் லேண்ட் மைட் ஹவ் சப்மெர்ஜ் நியர் கன்னியாகுமரி அண்ட் அரவுண்ட் த கோஸ்ட் ஆஃப் இந்தியா பிகாஸ் ஆஃப் த ரைசிங் சி லெவல்ஸ். ஓகே, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் மட்ட உயர்வோட காரணமாக கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில நிலப்பகுதிகளும் இந்தியா இலங்கை இணைப்பு பகுதிகளும் எங்கள் கடலுக்கொடியில் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரியா? அண்டர் வாட்டர் சர்வேஸ் ஆர் நெசசரி இன் திஸ் ஏரியா. இந்த பகுதியில் கூடுதலாக ஆழ்கடல் ஆய்வுகள் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆர்காலஜிக்கல் ரிசர்ச் revealed that at least a sections of the people may have been living continuously in South India, including Tamil Nadu from the Mesolithic and Neolithic times. அதாவது தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை மனித இனம் அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வாழ்ந்திருப்பதற்கான சான்றுகள் அப்படிங்கிறது அகழ்வாய்வு மூலமாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெகாலித்திக் பரீலியல் டைப்ஸ். The Iron Age is known as megalithic since people created burials with large stones for the dead people. இந்த பெருங்கற்கால ஈம சின்ன வகைகள்னு சொல்லுவோம். மக்கள் வந்து இறந்தவர்களை புதைப்பதற்காக பெரிய கல்லை வந்து பயன்படுத்துறதுனால இரும்பு காலத்தை என்ன சொல்கிறோம்? பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? Within this burial, the skeleton of a few bones of the dead persons were placed along with grave goods including iron objects, carnelian beads and bronze objects. அதாவது இறந்தவர்களோட உடல்களில் ஈம பொருட்களாக இரும்பு பொருட்கள், கார்னியல் மணி, அடுத்தது வெண்கல பொருட்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பதிச்சிருக்காங்க. Some of the burials do not have human bones and they have only the grave goods. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈமச்சின்னங்கள் சிலவற்றில் வந்து அந்த பொருள் தான் கிடச்சிருக்கோ ஒழிய நமக்கு வந்து மனிதனோட எலும்புகள் அப்படிங்கிறது கிடைக்கல. சரியா? தீஸ் மே பி கால்டு த மெமோரியல் பரீலியல்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து நினைவு சின்னங்கள். மனிதனுடைய கிடைக்காத அந்த எலும்பு கிடைக்காதனால அவன் இறந்ததுக்கு சான்றாக வந்து இதை பிதைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிரேவ் கூட்ஸ். கிரேவ் கூட்ஸ் அப்படின்னா ஈம பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். The grave goods are the objects placed in the burials along with the physical remains, the bones of the death. அதை இறந்தவர்களுடைய எலும்புகளோட ஈம சின்னத்தில் புதைக்கப்பட்ட பொருட்கள் மரணத்துக்கு பின்னாடி இறந்தவர்களோட வாழ்க்கைக்கு அது வந்து உதவி செய்யும் அப்படின்னு வந்து மக்கள் வந்து நம்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? People may have believed that these would be useful in the afterlife. Okay, Egyptian pyramids also have similar artifacts. எகிப்திய பிரமிடுகள்லையும் இது மாதிரி ஈம பொருட்கள் அப்படிங்கிறது உண்டு. ஓகேவா? சிமிலர் burials were also built in the early historic period or the சங்கம் ஏஜ். அதாவது பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலத்தில் இந்த மாதிரி புதைக்கிறது அப்படிங்கிறது நிகழ்ந்துருக்குதுன்னு சொல்லலாம்.
The Sangam literature mentions the various burial practices of the people. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள்லாம் புதைக்கிறத குறித்து மக்களுடைய பல்வேறு வழக்கங்கள் அப்படிங்கிறத கூறியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். த மெகாலித்திக் பரிலியஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் டோல்மென்ஸ், மென்ஹிர்ஸ், ராக் கட் கேவ்ஸ் ஆன் பரினியன்ஸ் அண்ட் கார்போகாபாக்ஸ். ஓகே, பெருங்கற்காலத்தில் இந்த ஈம சின்னங்கள் அப்படிங்கிறது டோல்மென் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னென்னா ஒரு கற்திட்டை, சரியா, அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லறை அப்படின்னு சொல்கிறது. மென்ஹிர் அப்படின்னா நினைவு, அவங்களோட நினைவாக ஒரு கல்லை வந்து அவங்களோட அந்த புதைச்ச இடத்துல வந்து நட்டு வைக்கிறது. ராக்கட் கேவ்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு, அதாவது அதுவும் வந்து பாறையை குடஞ்சி ஒரு குகை மாதிரி உருவாக்கி அதில் வந்து கொண்டு போய் புதைக்கிறது. அடுத்து ஆன் பரினியன்ஸ் அப்படின்னா தாலி, சரியா, ஒரு பெரிய பானை மாதிரி அதுக்குள்ளே பணத்தை வச்சு புதைக்கிறது. ஓகேவா. சார்கோபாக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஈம தொட்டிகள், ஒரு சபை பெட்டி மாதிரி செஞ்சு அதில் வந்து போட்டு புதைக்கிறது, சரியா, அப்படின்னு நாம் சொல்லலாம். த பரிலியல் டைப்ஸ் ஆஃப் கொடைக்கல், அம்ப்ரெல்லா ஸ்டோன்ஸ். ஓகேவா, அதாவது எப்படி இருக்குன்னா கொடைக்கல், அதாவது கொடைக்கல்னால் குடைக்கல், குடை எப்படி வந்து விரிஞ்ச மாதிரி ஒரு கீழே குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து கல் வச்சுருப்பாங்க. தொப்பிக்கல், நம்மளுடைய தொப்பி இருக்கு இல்லையாப்பா, அதே மாதிரி இருக்கும். அண்டு பத்திக்கல், ஹேண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. இந்த வகையில் எங்கே வச்சுருக்காங்கன்னா கேரளாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சரியா. கல் நினைவு சின்ன கல் வச்சுருக்காங்களே, அது வந்து கேரளாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். சர் ராபர்ட் ப்ரூஸ், இவர் தான் வந்து சர் ராபர்ட் ப்ரூஸ் வுட் discovered the first Paleolithic tools in India at பல்லாவரம். இந்த சார் ராபர்ட் ப்ரூஸ் வுட் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவில் முதலாக பழங்கற்கால கருவிகளை பல்லாவரத்தில் வந்து கண்டுபிடிச்சார், சரியா. இந்த பக்கத்தில் இருக்கிறது குடியம் கேவ் நியர் சென்னை, குடியம் குகை, இது வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. இவர் ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ராபர்ட் ப்ரூஸ் வுட் கண்டுபிடிச்ச அந்த கற்கருவிகள், சரியா, ஸ்டோன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது டால்மென்ஸ், டேபிள் லைக் ஸ்டோன்ஸ் structures were erected as funerary monuments. ஓகே, அதாவது மேஜை, அது மாதிரி கல்லால் உருவாக்கப்பட்ட டோல்மென்ஸ் ஈவ சடங்குகளுடைய நினைவு சின்னமாக நிறுவப்பட்டதுன்னு சொல்லுவோம். சிஸ்ட் ஆர் ஸ்டோன் என்க்ளோசர் பரீட் அண்டர் த எர்த். சிஸ்ட் அப்படிங்கிறது மண்ணில் புதைக்கப்படக்கூடிய கல்லறை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. They were created by placing 4 stone slabs on the sides, one on the top of each other. ஓகேவா. இது எப்படி இருக்குன்னா 4 பக்கமும் இந்த கல் பாறையை வந்து நிறுத்தி பணத்தை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, ஒரு கற்பாலம், ஒரு கல்லை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும், சரியா. அடுத்தது the assets or dolmens have opened called portals. ஓகேவா. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஒரு ஓட்டை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, சரியா. இதை மூடிட்டு அதில் ஒரு போர்ட்டோல்ஸ், ஒரு ஓட்டை வந்து ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. ஆர்ன்ஸ் ஆர் போட்டரி ஜார்ஸ் அண்ட் வேர் யூஸ்டு ஃபார் பரியிங் த டெட்ஸ். இந்த ஆர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்ட ஜாடி, இதில் வந்து இறந்தவங்களை போட்டு புதைச்சிருவாங்க, ஓகேவா. அடுத்தது சார்கோபாக்கி ஆர் த போனியர் ரெசிபெட்டல்ஸ் மேட் ஆஃப் டெரகோட்டா. இந்த சார்கோபாக்கஸ் அப்படிங்கிறது சுட்ட கனிமல்லான சவப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. தே சம்டைம்ஸ் ஹேட் மல்டிபிள் லெக்ஸ். இதில் வந்து சில சமயத்தில் பல கால்களை வச்சு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். மேன்ஹிர்ஸ் ஆர் த பில்லர் லைக் ஸ்டோன்ஸ் எரெக்டட் as parts of the burials or memorials. அதாவது மென்ஹீர் அப்படிங்கிறது புதைச்சதுக்கான நினைவு சின்னம் போல் நிறுவப்படக்கூடிய ஒரு தூண், அது வந்து நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போ நம்ம போர்ட் ஹோல்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்போ போர்ட் ஹோல்ஸ்னால் என்ன, ஆர் த ஹோல்ஸ். போர்ட் ஹோல்ஸ் அப்படின்னா அது ஒரு ஓட்டை, சரியா. அது எங்கே இருக்கும், ஃபவுண்ட் இன் த சிட்ஸ் அண்ட் டால்மென்ஸ் ஆன் ஒன் சைடு. அதாவது கல்லறையிலையோ அல்லது திட்டுக்கள்லையோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு புறம் வந்து ஒரு இடுதுளை, அதாவது ஒரு ஓட்டை வந்து போட்டிருப்பாங்க, அதுதான் நம்ம போர்ட் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே மேட் ஹாவ் ஆக்டட் ஆஸ் த என்ட்ரன்ஸ் டு த பரில்ஸ். இது வந்து ஒரு நுழைவாயில் மாதிரி பயன்படுத்தப்படுது. இதில் தான் வந்து ஆன்மா என்ன பண்ணுமா, அப்படியே அந்த ஓட்டை வழியாக ஆன்மா வெளியில் வந்துட்டு எல்லாம் உலா பார்த்துட்டு திருப்பவும் அந்த பணத்துக்குட்டையே உள்ளே வந்துருப்போம், ஆன்மா போயிடும் அப்படின்னு நம்புறதுக்காக அந்த ஓட்டப்பட்டாங்க.
there is a view that they were meant for the movement of the soul or spirit. ஓகேவா, அந்த ஆன்மா வந்து செல்றதுக்காக அந்த ஹோல் வந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஓகேவா. Next, the menhir may have been erected for the heroes in the Iron Age. இந்த நடுக்கல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து வீரர்களுக்காக கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The tradition of the hero stones might have begun in the Iron Age or even before. இந்த நடுக்கல் வந்து இரும்பு காலத்துலேயோ அல்லது அதுக்கு முன்னாடியோ வந்து தொடங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, இப்போ நாம் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த மென்ஹீர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா, மென்ஹீர் அப்படிங்கிறது ஒரு நேராக ஒரு கல்லை வந்து நெட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து நெடுக்கல் சான்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து an iron covered with lids in ஆதிச்சநல்லூர். மூடி இருக்கிற மாதிரி ஒரு தாலி. சரியா, இங்கே ரெட்டில் உள்ள வச்சுருக்காங்க இல்லையா, இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. எ ஸ்டோன் சர்க்கிள் வித் menhir at the capstones. கல் வட்டமும் அந்த நெடுங்கல்லும் கொண்ட இருக்குது. சரியா, இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கொடுமணல் அப்படின்னு சொல்லி இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சார்கோபாகஸ். ஓகேவா, அந்த நிறைய கால்கள் மாதிரி வச்சுருக்காங்க அப்படியே, கீழே தூண் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து ஒரு ஈம தொட்டி. இந்த தொட்டிக்குள்ளே டெட் பாடியை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறது. ஓகேவா. அடுத்தது டோல்மென்ஸ் அப்படிங்கிறது கற்திட்டை. சரியா, 4 பக்கமும் கல்லை வச்சு அடுக்கி அதுக்குள்ளே வந்து போட்டுறது. இங்கே ஒரு ஹோல் போட்டிருக்காங்க இல்லையாப்பா, அதுதான் வந்து அந்த போர்ட் ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செஸ்ட். இது வந்து கொடுமணல் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கல் பலகையை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கல்லறை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது நாம் வந்து சொல்லுவோம் இல்லையா கொடைக்கல் அப்படின்னு. இந்த கல்லை பார்த்துருக்கீங்களா, கொடை மாதிரி இருக்கா, கொடை மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா கொடை மாதிரி இருக்குது. இது வந்து எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து ஷேப் எப்படி இருக்குது, தொப்பி மாதிரி இருக்கனால இதுக்கு பேர் தொப்பிக்கல். இதுவும் வந்து கேரளாவில் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பத்திக்கல். ஓகேவா, இதுவும் வந்து கேரளாவில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் we go to the next topic, agricultural and pastoralism. Okay, agriculture. The people in the Iron Age practiced agriculture, domesticated cattle and sheep, and some of the groups were hunting and gatherings. வேளாண்மையும் கால்நடை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இரும்பு கால மக்கள் வந்து வேளாண்மை அப்படிங்கிறத மேற்கொண்டாங்க. ஆடுகளையும் மாடுகளையும் வளர்த்தாங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் சில குழுக்கள் வந்து வேட்டையாடி உணவு சேகரித்தாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா. The millets and rice were cultivated. தினையும் நெல்லும் வந்து பயிரிட்டாங்க. Irrigation management developed in this period since many of the megalithic sites are found nearby rivers and dams. அதாவது இந்த காலகட்டத்தில் பாசன நிர்வாகம் அப்படிங்கிறது மேம்பட்டுச்சு. ஏன்னா பல இடங்களில் நதிகள் குளங்களுக்கு பக்கத்தில் இருந்தது. சரியா, அதனால் அந்த ஆற்றுப்படுகைகளில் பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டெல்டானிக் ரீஜன் irrigation as a technology have developed. Evidence of rice is seen in the megalithic sites like ஆதிச்சநல்லூர் in தூத்துக்குடி district and பெருந்தாள் near பழனி. ஓகேவா, இந்த இடங்கள்லாம் வந்து அவங்க அந்த நீர்ப்பாசன வசதியை பயன்படுத்தி அக்ரிகல்ச்சர் தொழில் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்று எங்கே கிடச்சிருக்குதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர்லேயும் பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருந்தல்லையும் இருக்குது. சரியா, அங்கே வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா அந்த ஈம சடங்குகள் செய்வாங்க இல்லையா, அப்போ வந்து நெல்லை வச்சு பதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நெல் பயிர் வந்து அங்கே பயிரிட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அயன் ஏஜ் சொசைட்டி அண்டு பொலிட்டி. The Iron Age societies had farming communities, pastoralists and the hunter-gatherers. Okay, ஏதாவது இரும்பு கால சமூகமும் அரசியலும். இரும்பு காலத்தில் வேளாண்மை சமுதாயங்கள், ஆடு மாடு மேய்ப்பவங்க, வேட்டையாடி உணவு சேகரிப்போர் அவர்களெல்லாம் இருந்திருக்காங்க. ஓகேவா. கிராஃப்ட் ஸ்பெஷலிஸ்ட், போட்டர்ஸ் அண்ட் பிளாக்ஸ்மித்ஸ் வேர் த ப்ரொஃபஷனல்ஸ் டூரிங் திஸ் பீரியட். இந்த காலகட்டத்தில் கைவினை கலைஞர்கள், மண்பாண்டம் செய்கிறவங்க, உலோக வேலை செய்கிறவங்க தொழில் முறையாக இருந்திருக்காங்க. சரியா. The society had several groups of peoples, tribes. இந்த காலத்தில் வந்து சமூகத்தில் வந்து பல குழுக்கள் அப்படிங்கிறது இருந்திருக்காங்க. The size of burials and the variations found in the burial goods suggest the existence of
numerous social groups and their diverse practices. கல்லறையோட அளவுகள், ஈம பொருட்களுடைய வேறுபாடு, இந்த காலகட்டத்தில் ஏராளமான சமூக குழுக்கள் இருந்ததையும் அவங்களுக்குள்ள வேறுபட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படிங்கிறதையும் காட்டுது. சரியா? Some of them seem to have had originated symptoms. இதில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவருக்கு கீழே ஒரு சமூகத்தை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. Cattle lifting leading to wars and encroachment and expansion of territories had also started taking place in this period. அதாவது கால்நடையை திருடிட்டு போகிறது, அடுத்தது போர்கள், அப்புறம் அத்துமீறல், இதையெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் தான் என்னவென்னா எல்லை விரிவாக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரியா? அடுத்தது போர்ட்டரிஸ். போர்ட்டரி இஸ் an important evidence found in the archaeological sites. தொல்லியல் ஆய்வு நடந்த இடங்களில் முக்கியமாக கிடைச்ச சான்று இந்த மண்பாண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். The Iron Age and Sangam Age people used the black and red colors to make blackware and redware potteries. அதாவது இரும்பு கால சங்க காலத்து மக்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களில் உண்டான மண்பாண்டங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. Potteries were used for cooking, storage and dining purposes. இவங்க சமையல் செய்யறதுக்கு, அப்புறம் பொருட்களை சேமிப்பதுக்கு, அப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த மண்பாண்டங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. The black and red ware pottery has a black inside as the red outside with a lustrous surface. அதாவது மண்பாண்டங்களுக்கு உள்ள அதாவது சிவப்பு கருப்பு மண்பாண்டங்கள் உள்ளே கருப்பாகவும் வெளியில் சிவப்பாகவும் இருந்திருக்குது. வெளிப்புறம் அதே நேரத்தில் நல்லா லூஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னா நல்லா பளபளப்பாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த மண்பாண்டங்கள் சரியா? ஆதிச்சநல்லூரில் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய மண்பாண்டங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது, வெளியில் பாருங்கள் நல்லா ரெட் கலரில் இருக்கா. இதுதான் பிளாக் அண்ட் ரெட் வேர் இன் ஆதிச்சநல்லூர், அந்த பானையோடைய ஓடுகள். ஓகேவா? அடுத்தது பாருங்கள் அயன் ஸ்வாட் அண்ட் டேஜோர் இன் ஆதிச்சநல்லூர். அதாவது பார்த்தீங்கன்னா இரும்பு வாளும் கத்தியும் எங்கே கிடச்சிருக்குன்னா ஆதிச்சநல்லூர். ப்ரோன்ஸ் வெசல்ஸ் ஃப்ரம் பரீலியல் அட் ஆரோவில் இன் புதுச்சேரி. அந்த ஆரோவில் அப்படிங்கக்கூடிய பகுதியில் கிடச்சிக்கக்கூடிய அந்த வெண்கல கிண்ணம். சரியா? இதுதான் அந்த வெண்கல கிண்ணம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அயன் டெக்னாலஜி அண்டு மெட்டல் டூல்ஸ். ஓகே, அதாவது இரும்பு தொழில்நுட்பமும் உலோக கருவிகளும் அப்படின்னு சொல்லுவோம். த மெகாலித்திக் பரீலியஸ் have abundant iron objects placed in the burials or grave goods. அதாவது பெருங்கற்கால கல்லறையில் ஈமப்பொருட்கள் ஏராளமாக வச்சுருக்காங்க. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ், என்னென்ன வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட், டேகர்ஸ், ஆக்ஸ், சிசல்ஸ், lamps and tripod stands are also found. வால், குறுவால் போன்ற கத்தி, கோடாரி, உளி, விளக்குகள், முக்காலி. சரியா? இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. Some of these objects were hafted to wooden or bone or horn handles are used. இதில் சிலருக்கு எலும்பு அல்லது மரம் அல்லது கொம்பாலான கைப்பிடிகள் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அயன் டூல்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர். இரும்பு கருவி என்ன பண்ணியிருக்காங்க? விவசாய தொழிலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஹண்டிங் வேட்டையாடுறதுக்கு, கேதரிங் உணவு சேகரிக்கிறதுக்கு, அண்ட் என் பேட்டில். சரியா? அப்புறம் சண்டை போடுறதுக்கு, வார்கள் செய்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. ப்ரோன்ஸ் பவுல்ஸ் வெசல்ஸ் வித் ஸ்டைலிஷ் ஃபைனல்ஸ் decorated with animals and birds, bronze mirrors or bells have also been found. வெண்கல கிண்ணம், விலங்கு, பறவை உருவங்களால் அணி வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட கலங்கள், வெண்கலத்துக்கான முகம்பாக்கும் கண்ணாடி, மணிகள், இது எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? Next, the lesson is over now. Recap of this lesson. The history of human is intimately linked with the history of the earth. The earth originated around 4.54 million years ago. மனிதர்களுடைய வரலாறு புவி வரலாற்றோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று. புவி சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுச்சு. The ancestors of human called hominids appeared about 5 to 7 million years ago. மனித மூதாதையர்களான ஹோமினின்ஸ் அப்படிங்கிறவங்க சுமார் 5 to 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
Although people gave divine explanations for the origin of humans, science believes in the theory of human evolutions from the great apes. மனிதர்களுடைய தோற்றம் குறித்து மக்கள் வந்து தெய்வாதீனமான விளக்கங்களை வந்து தொடக்க காலத்தில் தந்திருக்காங்க. விஞ்ஞான ரீதியாக மனிதர்கள் வந்து பெருங்குரங்கிலிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய கொள்கை வந்து முன்வைக்கப்படுது. Humans began to domesticated animals and cultivate groups, crafts. The agricultural revolution led to many changes. Humans lived in a permanent house, made potteries, and with surplus productions, they developed various crafts. அதாவது மனிதர்கள் வந்து விலங்குகளை பழக்கப்படுத்தி பயிர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து வேளாண்மை புரட்சியில் பல மாற்றங்கள் இட்டு சென்றது. மனிதர்கள் வந்து நிரந்தரமாக வீடுகள்லையோ ஒரு ஊர்லேயோ வசிக்க செஞ்சுருக்காங்க. பானைகளும் செஞ்சுருக்காங்க. அதிகமாக விளைஞ்ச பொருட்களை வந்து அந்த பானைகளில் வந்து போட்டு பாதுகாத்துருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கலைகளையும் வளர்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். The earliest evidence of humans is available in Tamil Nadu around 2 to 1.5 million years ago. தமிழ்நாட்டில் முதல்ல மனிதர்கள் வந்து சுமார் 2லேருந்து 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறதுக்கான சான்றுகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. The middle Paleolithic culture is found in some parts of தமிழ்நாடு. இடைப்பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் காணப்படுது. The Mesolithic people lived in all the areas of தமிழ்நாடு. இடைக்கற்கால மக்கள் தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நியோலித்திக் கல்ச்சர் இஸ் லிமிட்டட் டு நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதிய அந்த கற்காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு பகுதிகள் வரையிலும் பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். The Iron Age saw further explanations of the people in various culture zones. மக்கள் வந்து பல்வேறு வகைப்பட்ட அந்த பழக்க வழக்கங்களில் அந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. The foundation of subsequent Sangam age was laid during this age. இவர்கள் வந்து பின்னாடி வந்த சங்க காலத்துக்கு அடித்தளமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது இந்த காலகட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா அயன் டெக்னாலஜி, சரியா, அயன் டூல்ஸ் ஆர் யூஸ் இன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையில் இரும்பு கருவிகள் அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். History lesson 1 is over now. Today class is also over. Thank you students and thank you one and all. The lesson prepared by Rajamani Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrampalayam. Thank you one and all.